ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எல்டி ஸ்கொயர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம எப்படி ஒரு நியூவாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமில் எப்படி ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அடுத்தது அதில் எப்படி QC ப்ராசஸ் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம இப்போது இங்கே பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேகேன்றவரும் அடுத்தது தமிழ் செல்வி அப்படின்ற 2 பேர் இந்த கொலஸ்ட்ரால் ப்ரோக்ராம் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாக்ஸில் கிட்டின் செட் வரும், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ரீஏஜென்ட் கூட கிட்டின் செட்ஸ் வரும். ஸோ அந்த கிட்டின் செட்டை நீ கண்டிப்பாக ஒரு தடவை எடுத்து படிச்சிருங்க. எந்த ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கிட்டின் செட்டை ஒரு தடவை தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ ரீஏஜென்ட் எடுக்கணும், எவ்வளோ சாம்பிள் ஆட் பண்ணணும்னு இருக்கும், அந்த ப்ரோட்டோக்கால் படிச்சுங்க, ப்ரொசீஜர் படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அசே ப்ரொசீஜர்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த அசே ப்ரொசீஜரும் நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் இல்லைங்களா. ஸோ இந்த அசே ப்ரோட்டோக்காலும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இது பார்த்தா தான் நம்மளால் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும், டெஸ்ட் ரன் பண்ண முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த விண்டோவில் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். மெனு கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் மெனு வரும். இந்த மெயின் மெனுவில் ஃபஸ்ட்டு ஒன் டெஸ்ட் ஆப்ரேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்ட் ஆப்ரேஷனில் 5th ஒன்னாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஆட் நியூ டெஸ்ட். இந்த ஆட் நியூ டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மோடு வரும். நீங்கள் எந்த மோடில் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நமக்கு வந்து ஒரு 7 மோட்ஸ் இருக்குது இதில். இப்போ நம்ம ரன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் மோடு தான். ஸோ என் பாயிண்ட் மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. என் பாயிண்ட் மோட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நேம் இருக்கும், நேமை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நேமை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் டோட்டல் கொலஸ்ட்ராலுக்கு வந்து டி கொலஸ்ட்ரால் தான் டைப் பண்ண போகிறேன். 8 லெட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் டைப் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு மினிமம் ஒரு 6 லெட்டர்ஸ் அந்த மாதிரி நான் டைப் பண்ணிவிட்டு TCHOLE அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோடனே நமக்கு வந்து நேம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் மோடு தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அதாவது வேவ்லென்த், நேனோமீட்டர் எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த ஃபில்டர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். கொலஸ்ட்ராலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 505 தான் வந்து நேனோமீட்டர். இங்கே 505 இருக்காது. ஸோ அதுக்கு நியர்பை என்ன இருக்குது நம்ம செக் பண்ணோம். 510. ஸோ நம்ம 510 நானோமீட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 510வை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் எல்லா பயோகெமிக்கல் டெஸ்ட்டுமே ஆல்ரெடி சொன்னது தான் 37 டிகிரியில் மெயின்டைன் ஆகணும். அடுத்து கே ஃபேக்டர், இதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. அடுத்தது வந்து ஆஸ்பிரேஷன் வால்யூம். ஸோ ஆஸ்பிரேஷன் வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் 1 ml டெஸ்ட் போடுறேன். ஸோ அதனால் நீங்கள் 500 வால்யூம். ஸோ நீங்கள் எவ்வளோ ரீஏஜென்ட் எடுக்கிறீங்க, எவ்வளோ சாம்பிள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வால்யூமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அடுத்தது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து mg/dl. ஸோ நான் mg/dl நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக் டைம். இந்த லாக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் மோடை பொறுத்த வரைக்கும் 5 செகண்ட்ஸ். ஸோ நீங்கள் வேணும்னா 5 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி வேணான்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே சேவ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக 5 செகண்ட்ஸ் தான் நமக்கு வரும். சரிங்களா. அடுத்தது ரீஏஜென்ட் பிளாங்க். இந்த ரீஏஜென்ட் பிளாங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். வேணுமா வேணாம்னா ரீஏஜென்ட் பிளாங்க் வேணும்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். எஸ் கொடுங்க. அடுத்தது QC வந்து மேண்டேட்டரி கிடையாது. இந்த QCயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே CMC IQC தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணால் ஹை ரேஞ்சும் லோ ரேஞ்சும் கொடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்தது இந்த நார்மல் ரேஞ்சும் மேண்டேட்டரி கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டாண்டர்ட், கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் மூலம் தான் ரன் பண்ண போகிறோம். எஸ் கொடுங்க. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த கான்சன்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே 1 கொடுத்துருங்க. என்டர் கொடுங்க. அடுத்தது இங்கே கான்சன்ட்ரேஷன், ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஓப்பன் ஆன கான்சன்ட்ரேஷனை கிளிக் பண்ணி இங்கே நம்மளுடைய கொலஸ்ட்ராலுடைய கான்சன்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ அந்த 200 வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்டர் பண்ணியாச்சு. எஸ்கேப் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட் செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ ஹையஸ்ட்டாக அந்த கிட் எவ்வளோ டிரெக்ட் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது 1000 வரைக்கும் நம்மளோட கிட் டிரெக்ட் பண்ணோம். நீங்கள் வேணால் என்ட்ரி பண்ணிக்கலாம். எனக்கு வேணான்றதுனால என்ன பண்ணுறேன்னா அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அந்த ஆப்ஷனை. ஸோ அதை நான் விட்டுட்டேன்னா மறக்காமல் சேவ் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ், லாஸ்ட் டெஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் சூஸ் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, சப்போஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அகைன் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரன்னை கிளிக் பண்ணுங்கள். ரன்னை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன சொல்லுதுன்னா, ப்ளீஸ் வெயிட் லேம்ப் வார்ம் அப் டைம். ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா, லேம்ப் வந்து வார்ம் அப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ண சொல்லுது.
ஸோ இது வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறதுன்னா ஆஸ்பிரேட் ரெஃபரன்ஸ். இந்த ஆஸ்பிரேட் ரெஃபரன்ஸ் நம்ம என்ன ஆஸ்பிரேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிஸ்டில் வாட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லி வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு அந்த ஒரு எப்படியும் நீங்கள் ஒரு 50 ml கண்டெய்னர் இல்லை 25 ml கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கண்டெய்னர் இருக்க வாட்டரை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதீங்க. டெய்லி டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நியூ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் வந்து ஆஸ்பிரேட் பண்ணிட்டேன். ஆஸ்பிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீட் பிளாங்க்னு கேட்குது. நான் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் கிட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலோடைய கிட்டோடைய லாட் நம்பரும் ஸ்டாண்டர்டோடைய லாட் நம்பரும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரியேஜென்ட்டும் ஸ்டாண்டர்டும் ரூம் டெம்பரேச்சருக்கு ரீச் ஆகிடுச்சான்னு அதையும் நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் செக் பண்ணிவிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் 3 டியூப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா ரியேஜென்ட் பேங்க்கு, செகண்ட் டியூப்பில் வந்து ஸ்டாண்டர்ட், தேர்ட் டியூப்பில் QC. ஸோ இப்போ நான் லேபிள் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு டியூப்புமே. ஃபஸ்ட் டியூப்பில் வந்து ரியேஜென்ட் பேங்க், செகண்ட் டியூப்பில் வந்து ஸ்டாண்டர்ட், தேர்ட் டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா QC. ஸோ நான் 3 டியூப் லேபிள் பண்ணிட்டேன். ஸோ லேபிள் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு டியூப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரியேஜென்ட் ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ ரியேஜென்ட் எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 ml, அதாவது 1000 மைக்ரோலிட்டர் ரியேஜென்ட் நம்ம எடுக்க போகிறேன். ஸோ பிப்பெட்டில் நான் 1000 மைக்ரோலிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பிப்பெட் ஹேண்டில் பண்ணும்போது ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான ஆஸ்பிரேஷன் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்டிலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அக்யூரசி மெயின்டைன் ஆகும். அடுத்தது 10 மைக்ரோலிட்டர் வந்து நான் இப்போ ஸ்டாண்டர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்க வயலில் 10 மைக்ரோலிட்டர் நான் ஸ்டாண்டர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டாண்டர்ட் வயலில் இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஆட் பண்ணிட்டேன். எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது QC. இங்கே QCயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் CMCயோடைய IQC லெவல் ப்ரிசிஷன் 7 தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நம்ம அந்த QC ப்ரிப்ரேஷன் அப்போ யூஸ் பண்ண அந்த QC வயல் தான் இது. ஸோ நான் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே வயலை தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் QC ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். QC ஆட் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த 2 டியூபையும், அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் வந்து QC ஆட் பண்ண டியூப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரியேஜென்ட்லாம் வெளியே தெரிச்சிடக்கூடாது. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் டைமரில் 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 10 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 10 மினிட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம மிஷினில் இருக்கிற இன்குபேட்டரில், அதாவது 37 டிகிரி அந்த மிஷினில் இருக்கிற இன்குபேட்டர் மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதில் நான் 37 டிகிரியில் நான் வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் வச்சிடுறேன். ஸோ நம்ம 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே மிஷின்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது. 10 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஆஸ்பிரேஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ரியேஜென்ட் பிளாங்க். ஸோ இதில் நான் வெறும் இது ரியேஜென்ட் மட்டும்தான். ஸோ இதை வந்து நான் ஆஸ்பிரேட் பண்ணுறேன். ரியேஜென்ட் பிளாங்க் ஆஸ்பிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரீட் ஸ்டாண்டர்ட்னு கேட்குது. ஸோ நான் ஸ்டாண்டர்ட் எடுத்து ரீட் பண்ணுறேன். இப்போ ஸ்டாண்டர்ட் ஆஸ்பிரேட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 589.9338 வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்ல ஃபேக்டர் தான். ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன போகிறேன்னா சாம்பிள் மோட்லேயே வந்து QC ரன் பண்ண போகிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா CMCயோடைய IQC லெவல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மீன் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 120. இது 110லேருந்து 130 வரைக்கும் இந்த டிஸ்பிளேயில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 110லேருந்து 130 வரைக்கும் உள்ள ரேஞ்சு. ஸோ எனக்கு வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. மீன் வந்து 120, இது 126 வந்துருக்கு.
இந்த 3 நான் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ்ஸு QC ரன் பண்ணது எல்லாமே கண்டினியூஸாக ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இப்போ பேஷண்ட் சாம்பிள் வந்து கண்டினியூஸாக நம்ம ரன் பண்ணலாம். தாராளமாக ரிசல்ட் வந்து நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். பேஷண்ட் சாம்பிள் வந்து நம்ம எத்தனை தடவை திரும்ப ரன் பண்ணாலுமே வந்து அக்யூரேட்டாக வரும். ஏன்னா நமக்கு QC கரெக்டாக வந்திருக்கு, ஸ்டாண்டர்டைசேஷனும் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பேஷண்ட் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் லேபில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய சஜஷன் அண்ட் ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் சொல்கிறத நான் அடுத்த வீடியோவை எடுத்து பண்ணுறேன். ஸோ என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.